தருவது ஆண்களா பெண்களா? அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்களா அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்களா கண்டி பெண்களா அப்படின்னு கேட்கலையே. ரெண்டாவது தான் பெண்களான்னு வருது. அதுலேயே நாங்கள் முதல் இடத்துல, தலைப்பிலேயே நாங்கள் தான் முதல் இடம். அதே மாதிரி பாதி நல்லா பேசுனாங்க. ஆதாம் ஏவாள் படைத்தது கர்த்தர் தனிமையாக இருக்குது நல்லதுன்னு. ஏன் முதல்ல படிக்கும் போது ஆண்டவர் ஏவாளை படிக்க வேண்டியதுன்னு ஏன் ஆதாமை படித்தார்? ஆண்டவருக்கு தெரியும் அங்கே எந்த ஒரு கலகமும் உண்டாகக்கூடாது, ஏதேன் தோட்டம் நல்லா இருக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு முதல்ல ஆண்டவர் படைச்சார் ஆதாமை. அப்புறம் அவர் பார்த்தாரு, சரி ஒரே ஆள் எல்லாத்தையும் சுற்றி நிற்கிறாரு, கூட ஒருத்தரை பண்ணலான்ட்டு ஆண்டவர் ஆதாமை படிக்கும் போது நாசி சுவாசத்தில் படைச்சவர். ஏன் ஏவாளை நாசி சுவாசத்தில் படிக்காம விநாயகர் எடுத்து படித்தாரு? உறுதுணையாக கிடையாது. நாசி சுவாசத்தில் பண்ணால் ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்றாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் விநாயகர் உங்களுக்கு குத்துக்கிறாரு. அதனால தான் விநாயகர் எடுத்து ஆண்டவர் படைச்சிக்கிறாரு. அவன் ஆதாம ஏதம் தோட்டத்தில் விடும்போது நல்லா தான் இருந்தா போல சந்தோஷமா. ஏவாளை என்னைக்கு படித்தாலும் அன்றைக்கே அந்த பிசாசு வந்துச்சு. பார்த்தீங்களா? ஆம்பளை தனியாக இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தான். பொம்பளையை படைச்சி உள்ளே விட்டோன்னா பிசாசு வந்துச்சு. அந்த பொம்பளை கொடுக்குறது தான் சொன்னேன். பொம்பளை ஆத்துமா ஆவியும் ஆத்துமா சரீரம்ட்டீங்க. கல்யாணம் பண்ணும் போது பாசம்மா கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் எல்லாத்துலேயும் கூட இருப்பேன்னு வாக்கு வாங்கிட்டீங்களா? அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? மீற வாங்க முடியும். அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசாசு ஏவாளை சோதிக்கும் போது கூட வாங்கி சாப்பிட்டது ஃபஸ்ட்டு ஏவாள் தான். ஆனால் பழி சொல்கிறது யாரா? பிசாசா என்னை ஏமாத்திச்சு அப்படின்னு. அப்போ கூட ஆதாம விட்டு கொடுத்துட்டு மனைவியோடு வெளியே போகிறான், ஏவாளோடு கூட வெளியே போனான். எதுலேயும் விட்டு கொடுத்து எதையும் தாங்கி கொண்டு சகித்து கொண்டு எல்லாத்தையும் செல்வது ஆண்கள் தான். அந்த இடத்துல ஆதாம பிரச்சனை பண்ணியிருந்தா ஆண்டவருடைய நாமம் தூசிப்பட்டிருக்கோம், ஆண்டவருடைய சித்த நிறைவேறாமல் போயிருக்கோம். அதனால் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனது ஆண்கள். குடும்பத்தில் சந்தோஷம் வேணும்னா ஆண்கள் மட்டும்தான். அது போல தான் ஏசு தண்ணி ஏசு இது சகோதரிகள் தண்ணி விலங்குக்கும் மனுஷனுக்கும் கொடுக்குறான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஸ்லாக்கத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், கச்சேரிக்கு எங்களை தான் தண்ணி தூக்க வச்சுருப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் விழா எலும்பை எடுத்துட்டாரு, குடம் வைக்கக்கூடாத அளவுக்கு. அதில் உங்களுக்கு விழா எலும்பை கொடுத்து தண்ணி தூக்க வச்சுக்கிறாரு. இப்போ ஜென்ரேஷன் மாறி போய் கேனை தூக்க வச்சிங்க. எங்களை என்ன பண்ணுறது? ஜென்ரேஷன் மாறி போச்சு. அந்தமாரி அந்த விழா எலும்பை எங்களுக்கு இருந்ததுன்னா தண்ணி எங்களையும் தூக்க வச்சுருப்பீங்க. அப்புறம் முன்னாடி சொன்னாங்க ஆண்டவர் பார்த்து மணவாட்டின்னு தான் கூப்பிடுவார். மணவாளன் அவர் தான் மணவாளனாக இருக்கும்போது அவர் ஏன் மணவாளன் மறுபடியும் கூப்பிடணும்? அதனால தான் எல்லாரும் மணவாட்டினா பெண்களை மட்டுமா கூப்பிட்டாரு? ஆண்களையும் சேர்த்து தானே கூப்பிடுறாரு மணவாளன். அப்புறம் எல்லாம் அவர் மணவாளனாக இருக்கும்போது நம்மளை எப்படி மணவாளனாக கூப்பிட முடியும்? அதை எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அப்புறம் மணவாட்டின்னு தான் கூப்பிட முடியும். ஆண்டவர் அழைக்கும் போது எல்லாரும் மணவாட்டிகளோடு தான் சொல்ல முடியும். ஒரு மாமனார் மாமியார் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில். எந்த மருமக தாய் தகப்பனா அவளை பார்க்குறீங்க சொல்லுங்க? ஒரு லேடிஸை சொல்கிறீங்க. ஒரு கல்யாணம் ஆகி போகிறீங்க, ஒரு மாமனார் மாமியாரை யார் தாய் தகப்பனா பார்க்குறீங்க? அவங்க எதனா நான் குத்தன்றீங்க, குத்தினா அதே உங்கள் அம்மா அப்பா சொன்னால் குத்தம் சொல்லுவீங்களா? அப்போ அந்த இடத்துல புருஷன் வீட்டுக்கு வரானோ இல்லையோ வந்தோன்னே ஃபோன்லேயே பார்த்து சொல்லிடுது, உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, உங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாங்கன்னு. அவன் வண்டி ஓட்டுவானா இல்லை தொழில் செய்வானா? வரும்போதே 1008 பிரச்சனையோடு வரும்போது அவன் என்ன பண்ணுவான்? வீட்டுக்கு வந்தோன்னா சரிம்மா நான் எங்கள் அம்மாண்ட பேசுகிறேன், எங்கள் அப்பாண்ட பேசுகிறேன், சமாதானம் பண்ணி அந்த இடத்துல பிரச்சனை வராமல் விட்டு குடும்பத்தை சந்தோஷமாக வழி நடத்துறது கணவன் தான். நீங்கள் பொண்டாட்டி பேச கேட்டீங்கன்னா எங்கள் அம்மாவை போய் கேட்குறேன், எங்கள் அப்பாவை போய் கேட்டு அங்கே ஒரு பிரச்சனை ஆகி குடும்பம் சிதைஞ்சி தான் போகுமா கண்டி. ஆனால் குடும்பம் சந்தோஷமாக இருக்காது. அதனால் எல்லாத்தையும் தாங்கி சகித்து கொண்டு செல்பவர் கணவர் மட்டுமே. குடும்பத்தில் மகிழ்ச்சி தருவது கணவர் மட்டுமே. யோபு வேதனை படும் போது அவங்க பொண்டாட்டி என்ன சொல்கிறாங்க? செத்து போயிடு ஆண்டவர் தூசிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யோபு என்ன பண்ணுறாரு? நன்மை பெற்ற நாம தீமையை அனுபவிக்க கூடாதா? பொம்பளைங்களுடைய கேரக்டரே அப்படித்தான். நன்மையை வாங்கிக்கின்னு கணவனால் தீமை வரும்போது கணவனை போட்டு திட்டுறது. சம்பாதிக்கும் போதெல்லாம் நல்லா சம்பாதிச்சதை வாங்கிக்க வேண்டியது. வேலைக்கு ஒரு வாரம் வேலை இல்லைன்னா திட்டி கரிசி கொட்ட வேண்டியது. அந்த ஆள் மனுஷன் பாவம் சோறு கூட துண்ண முடியாது. அதையும் சகிச்சுக்கின்னு வேலையை தேடின்னு வேலை குடும்பம் நம்மளுக்கு குடும்பம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அதை தாங்கி கொண்டு சகித்து கொண்டு குடும்பத்தை மகிழ்ச்சியோடு நடத்தி செல்வது கணவர் மட்டுமே.
ஒரு ஷாப்பிங் போகிறோம், ஷாப்பிங் போகிறது கூப்பிட்றாங்க. கூப்பிட்டா நம்ம போகலன்னா என்ன பண்ணுவாங்க, நீ இப்படித்தான் உனக்குன்னா ஓடுவேன் எனக்குன்னா வருவியா அப்படின்ட்டு அந்த மனுஷனை கொட்டி அப்படியும் நான் தான் வழியாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் உங்களை வண்டியிலையும் நடக்க வச்சேன் பஸ்ஸிலையும் கூப்பிட்டுன்னு போய் திரிய வேண்டியது எங்களுடைய வேலையாக இருக்குது. அதனால் அதுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறது கணவர்மார்கள் மட்டும்தான். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பலி செலுத்துறதுக்கு ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கிட்ட தான் பேசினார். சாராள் கிட்ட பேசிருக்கலாம்ல, ஏன் சாராள் கிட்ட பேசல? ஏன்னா அவன் ஆண்டவரே திட்டிருப்பா, இத்தனை வருஷம் பார்த்து நான் தான் குழந்தை பார்த்துக்கிறேன், அந்த குழந்தைய நீ பலி கொடுக்க கூப்பிடுறிய அப்படின்னு. அதனால தான் ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தகப்பனா நம்மளை வந்து ஆண்டவர் வச்சுக்கிறாருன்னா, ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படைஞ்சு ஈசாக்க பலி செலுத்த எடுத்துட்டு போனார். சாராள் கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு ஆண்டவருக்கே தெரியும், அதனால தான் சொல்லலை. அதனால் கணவர் ஆண்கள் மட்டும்தான் குடும்பத்திற்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ண முடியும். ஈசாக்கு பார்த்தீங்கன்னா புத்திர இது கொடுக்கும்போது ஏசாக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ போயிட்டு எடுத்துகிட்டு வா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரெபேக்கா என்ன பண்ணுறாங்க, அவன் பெரியவன் போயிட்டான், எங்கள் அப்பா எல்லாத்தையும் அவரை கொடுத்துருவாரு, நீ என்ன பண்ணுற அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போயிட்டு எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு. அதுலேயே ஒரு குட்டியை கலப்பத்தி யார், பெண்கள் தான். பாவம் அந்த மனுஷன் 2 பேருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பாரு. அதில் இடையில பூந்து யார் சொதப்புந்து, ரெபேக்கா. அதில் பாருங்கள், அதுலேயும் ஈசாக்கு லாஸ்ட்டாக தெரிஞ்சு போய் பாவம் மனவேதனையோடு தான் அவர் மறித்தார். அதே போல் இயேசு பார்த்தீங்கன்னா 12 சீசர்களை ஏற்படுத்தினார். யாரையும் லேடிஸை கூப்பிடல. அவருக்கு தெரியும் அந்த 10 பேர் சேர்ந்தால் அந்த நாடுன்னு ஆகும், அந்த வீடுன்னு ஆகும், அவர் கூட இருக்கிறவங்க ஆகும் அவருக்கு தெரியும். அதனால தான் கூட 12 சீசர்களை ஆமணிங்களாவே வச்சுக்கினார். தரிசனமானதுல எங்க கூட வச்சுக்கிந்து யாருங்க, கூட இருக்கிறது தாங்க மெயின். ரோஸ்லின் சொன்னாங்க காலில் விழுவது, நான் காலில் விழுந்த நாங்கள் ஆசீர்வாதம் கொடுத்தா தான் நீங்கள் குடும்பத்தை நடத்த முடியும்னு அதோடைய பாரம்பரியமாக ஆக்கிட்டாங்க. ஆண்கள் காலில் நீங்கள் விழுந்தா தான் உங்களுக்கு மரியாதை எல்லாம் கிடைக்கும், நீங்கள் ஆணவத்தில் ஆடினீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் பாரம்பரியத்தில் அந்த காலில் விழுறதை வந்து அதை மாற்றி வச்சிருக்கிறாங்க முன்னோர்கள். பொறுமை இருக்குதான் மனைவிகளுக்கு, எந்த பொம்பளைக்கு பொறுமை இருக்குது சொல்லுங்க? கணவனை எவ்வளோ திட்டினாலும் அது மாதிரி கம்முன்னு திட்டு வாங்கிக்கின்னு சாப்பிட்டு கம்முன்னா வேலையை பார்த்துன்னு போகிறது ஆண்கள். அவ்வளோ பொறுமையாக தாங்கிக்கணும். உங்கள் கூட குடும்பம் நடத்துகிற எங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருக்கும் சொல்லுங்க? ஒரு வேலைக்கு போகலன்னா கரிசி கொட்டுறீங்க. பாவம் அந்த வீட்டுக்கு மனுஷன் வீட்டுக்கு வர்றதுக்கே பயப்படுறான், வீட்டுக்கு போகலாமா வானாவாது. அவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க பெண்கள். கேட்டால் பெண்கள் சந்தோஷத்தை கொடுக்குறீங்களாம், ஆண்கள் மட்டும்தாங்க சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ரோஸ்லின் சொன்னாங்க செவிலியர்கள் வந்து கொரோனா டைமில் அந்த பாடு எடுத்தாங்க, இந்த பாட்டாங்க. தலைப்பு என்ன தெரியுமா, குடும்பத்தில் சந்தோஷம் கொடுப்பது ஆண்கள் பெண்கள் அதான் கேட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் யார் சந்தோஷத்தை கொடுக்குறா பெண்களுக்கு கேட்கல, குடும்பத்தில் யார் சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்னு தான் கேட்டாங்க. அதனால் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுப்பது ஆண்கள் மட்டுமே, ஆண்கள் மட்டுமே. ஆண்கள் இல்லை என்றால் பெண்கள் இல்லை. ஓகேவா? ஆமென்.